12 வருஷம் பாடு, 12 வருஷம் உபத்திரவம், 12 வருஷம் வலி, 12 வருஷம் வேதனை, அவமானம், நிந்தை, சொத்துக்களை விற்று மருத்துவம் பார்த்து குணம் சுகம் பெற எவ்வளவு எஃபர்ட் எடுக்கணுமோ எல்லாம் நம்ம எடுத்துட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது சற்றாகிலும் சுகம் கிடைக்கலையா. அப்ப இந்த ஒரு தீர்மானம் பண்ணுது, ஆண்டவரை குறித்து நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அனுபவிச்சதில்லை அவருடைய நன்மையை. அவர் நல்லவர், வல்லவர், சுகம் தருகிறவர்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா பெற்றதில்லை. ஆனா கேட்டதிலேயே அந்த அம்மாவுக்கு ஃபெய்த் வந்துருச்சு. போவேன், தொடுவேன், எடுப்பேன். சத்தமா சொல்லுங்க பார்க்கல. நான் கர்த்தரிடத்துல போவேன், நான் அவரை தொடுவேன், நான் அவர்கிட்ட இருந்து எடுத்துப்பேன். அந்த உரிமையை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த கம்பளி பூச்சின்னு சொல்றாங்கல்ல, கம்பளி பூச்சி, அது ஏங்க சொல்றீங்க? உடம்பெல்லாம் கூசுது. சில பேர் கம்பளி பூச்சினாலே கூசுன்னுவாங்க பாருங்க, மரத்து மேல, இலைகள் மேல. சில நேரத்தில் அது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டு வெளியே வாசல்ல செப்பல் கழட்டி வச்சிருப்போம்ல, அதுக்கு செப்பல்னு தெரியாது, செப்பலாண்ட வந்துடும். கேட்டு சாத்துற இடத்துல வந்துடும், எங்கேயாச்சும் அது வந்துடும். எப்படியாச்சும் நம்ம கைகள் அதை தொற்றும். உடனே ஒரு ஊரல் வரும், அறிவிப்பு வரும், நமிச்சல் வரும், கெண்டு கெண்டா வீங்கும். நம்ம என்ன திரும்ப சொல்லுவோம்? கம்பளி பூச்சி கடிச்சிருச்சுன்னுவோம். ஆனா உண்மையா கம்பளி பூச்சி கடிக்கல. கம்பளி பூச்சியினுடைய அந்த அந்த மேல் அங்க நீங்க டச் பண்ணா கூட போதும், நீங்க ஒரு மாதிரி ஆயிருவீங்க. அது வாயை தூக்கிட்டு வந்து உங்களை கடிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. புரியுதுல உங்களுக்கு? சூப்பர். நீங்க தெரியாதனமா அது இருக்கிற இடம் தெரியாம அது மேல உங்க தோளோ கையோ காலோ உடம்போ பட்டுடுச்சுன்னா உடனே வந்துடும் பாருங்க. நமிச்சல் வந்துடும், அரிப்பு வந்துடும், ஒரு மாதிரி ஒரு ஊரல் வந்துடும், கெண்டு கெண்டா வீங்கிரும். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அது கடிக்கவே இல்லை, அது ஒண்ணுமே பண்ணல. அது மேல லைட்டா டச் பண்ணோம், அதுக்கே இப்படிப்பட்ட பாதிப்புகள் வந்துருச்சு. அப்பதான் எனக்கு தோணுச்சு, ஒரு கம்பளி பூச்சிக்கு இவ்வளவு பெரிய பவரா? ஏன்னா அதுக்குள்ள ஃபுல்லா அப்படி ஒரு நச்சுத்தன்மை இருக்கு. அதுக்குள்ள ஃபுல்லா நச்சுத்தன்மை இருக்கிறதுனால அது போய் வாயை வச்சு நம்மளை கடிக்கணும்னு அவசியமே இல்லை. ஃபுல் நச்சுத்தன்மை இருக்கிறதுனால நம்ம டச் பண்ண உடனே அந்த நச்சுத்தன்மை நம்ம உடம்புல பாஸ் ஆக ஆரம்பிச்சிருது. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவருக்குள்ள அவ்வளவு தெய்வீகமான பவர் இருக்குங்க, பெரிய பவர் இருக்குங்க அவருக்குள்ள. நீங்க அவரை ஃபோக்கஸ் பண்ணா போதும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் வந்து தொண்ணூன்னு கூட அவசியம் இல்லை, நீங்க வாஞ்சையா போய் தொட்டீங்கன்னா போதும். அவதான் சொல்ற, அவர்லாம் என்ன பார்க்க வேணாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவ பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன திரும்ப நினைச்சிருப்பா. சொல்லுங்க, அவர் என்ன பார்க்கவும் வேணாம், அவர் என்ன சட்டையே பண்ண வேணாம், அவர் என்ன கண்டுக்கவே வேணாம், நான் போய் தொட்டாலே போதும், அங்கிருந்து நான் எடுத்துருவேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வல்லமையால் நிரப்பப்பட்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, நீ தேவனை தேடி வருகிறாயே, இந்த தேவாதி தேவன் முழுக்க முழுக்க வல்லமையும், முழுக்க முழுக்க உனக்கு அருளக்கூடிய நன்மையும், முழுக்க முழுக்க நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய சகல சம்பூர்ணங்களையும் கொண்டவராக இருக்கிறார். அதனாலதான் பாருங்க, இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, எனக்குள் இருந்து வல்லமை புறப்பட்டதே, யாரனை தொட்டது? எல்லாரும் சொல்றாங்க, ஆண்டவரே முன்னடக்கிறவரும் பின்னடக்கிறவரும் உங்களை ஒராசிக்கிட்டே தான் ஆண்டவரே வராங்க. 1000 பேர் ஒராசனா, வல்லமை வரல. ஒரே ஒரு ஒருத்தி விசுவாசத்தோடு ஒராசனா, அவள் அவருடைய உடலை கூட தொடல, அவள் அவருடைய உடையை தான் தொட்டாள். அவளுக்குள்ள இருந்த விசுவாசம் அப்படிப்பட்ட ஒரு அபார விசுவாசம். இன்னைக்கு அதுதான் நான் சொல்றேன், எந்த அளவுக்கு நீங்க அவரை ஃபோக்கஸ் பண்றீங்களோ, அவர் உடல் அல்ல, அவருடைய சமூகத்தை நீங்க தொட்டாலே போதும், அவர் சமூகத்தை நீங்க நெருங்கினாலே போதும், அவர் பிரசன்ஸை நீங்க நெருங்கினாலே போதும், அவருடைய மகிமையை நெருங்கினாலே போதும். அந்த மகிமையை உங்கள் வாழ்வில் கொண்டு வருவதுதான் உங்கள் ஜெப வாழ்க்கை, ஆராதனை வாழ்க்கை, துதி வாழ்வு,
ஸ்தோத்திர வாழ்வு. அந்த பிரசன்னத்துக்குள்ள நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்படி ஆரம்பிக்க 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 ஆச்சரிய ரகமாய் தேவனுடையத்தில் இருக்கக்கூடிய, சொல்லுங்க பார்க்கலாம், தேவனிடத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சுகம், இயேசுவினிடத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய ஆரோக்கியம், இயேசுவினிடத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய ஜெயத்தை அவருடைய உடல் அல்ல, அவருடைய உடை என்ற அந்த பிரசன்னத்தை, அந்த சமூகத்தை, அந்த பிரசன்ஸை நான் நெருங்கினாலே போதும், மொத்தமா என்னால் எடுத்துட முடியும். உங்கள் விசுவாசம் அப்படிப்பட்ட அபாரம் உடையது. அப்ப நீங்க நினைக்கலாம், எப்படி ஐயா கரெக்டா கம்பளி பூச்சை பத்தி சொல்லி இதை கம்பேர் பண்றாருன்னா, அவ்வளவு கடி நாங்க வாங்கியிருக்கோம். யார்கிட்ட? கம்பளி பூச்சி கிட்ட. அதனாலதான் இவ்வளவு தெளிவா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப எப்பவுமே நான் சொல்றேன், எதை பார்த்தாலும் இப்படிதான் நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். கம்பளி பூச்சி கடிச்சிருச்சு, பூரான் கடிச்சிருச்சு, தேல் கடிச்சிருச்சுன்னு வேற மாதிரி யோசிக்க கூடாது. வசனத்தை வச்சு கம்பேர் பண்ணணும். அது கடிச்சா எப்படி விஷம் வருதோ, ஆண்டவருடைய அன்புக்குள்ள போனா அது தொட்டா எப்படி ஒரு தீமை வருதோ, ஆண்டவரையும் தொட்டா எனக்கு நன்மை. இப்படி எல்லாம் நீங்க பார்க்க ஃபெய்த்துக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நான் சொல்றேன், வல்லமையான மண்டலங்களுக்குள் நீங்கள் பிரவேசித்து விடுவீர்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அபார மகிமையை அனுபவிக்கிற ஒரு ஆசீர்வாதத்துக்குள் நீங்கள் பிரவேசித்து விடுவீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. தேவாதி தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு தேடுகிறது வருதோ இல்லையோ, அவங்க தேடுறதெல்லாம் தேவன் தேடிக்கொண்டு வர செய்யக்கூடிய அளவுக்கு. ஏன்னா தேவன் நம்முடைய தேவையை விட பெரியவரா இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய கஷ்டத்தை விட பெரியவரா இருக்கிறார். பாருங்களேன், அப்ப அவர் ஆச்சரியமானவரா இருக்கிறதுனால 17ஆம் சங்கீதம் 13 இருந்து தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். 17ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே, என் ஆத்துமாவை துன்மார்க்கருடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். எதை காப்பாத்துங்க? நம்ம ஜெபிக்காத ஒரு ஜெபம். இந்த சாப்டரே ஜெபம் தான். தாவீதின் விண்ணப்பம், ஜெபம். இதுவரைக்கும் நம்ம ஜெபமே, இதுவரைக்கும் இந்த குறிப்புக்காக நம்ம லைஃப்ல ஜெபமே பண்ணிருக்க மாட்டோம். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிருப்போம், வேலைக்காக ஜெபம் பண்ணிருப்போம், வருமானத்துக்காக ஜெபம் பண்ணிருப்போம், வாழ்க்கை துணைக்காக ஜெபம் பண்ணிருப்போம், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் நீங்க ஜெபம் பண்ணிருப்போம், வியாதிகள் நீங்க ஜெபம் பண்ணிருப்போம். ஆனா நம்ம தவறு விட்ட, கோட்டை விட்ட ஒரு இடம் என்ன தெரியுங்களா? ஆத்துமாவை காப்பாற்றுகிற ஒரு விஷயம். ஏனென்றால் இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரதான பகுதி. இப்போ உங்க பக்கத்து வீட்டுல, உங்க ஸ்ட்ரீட்ல ஏதோ ஒரு விசேஷம் நடக்குது, ஃபுல்லா ஸ்பீக்கர் வச்சுட்டாங்க. வலது பக்கம் இடது பக்கம் அப்படி அடிக்கடிக்கு வச்சிருக்காங்க. ஸ்பீக்கரும் அடுக்கி வச்சிருக்காங்க. பாட்டா காது கிழியுது, வீட்டில் இருக்க முடியல. இப்போ நல்லா யோசிங்க, இப்படி ஒரு உங்க வீட்டை சுற்றிலும் ஒரு விஷயம் நடக்கும் போது அவங்க கிட்ட போய் சண்டை போட்டு அந்த பாடல் ஸ்டாப் பண்றதுக்காக பிரயாசம் பண்ணலாமா? பேசாம வீட்டு கதவெல்லாம் சாத்திக்கிட்டு, தேவைப்பட்ட காதுல பஞ்ச கூட வச்சுக்கிட்டு நிம்மதியா நம்ம வேலையை பார்க்கலாமா? காதுல பஞ்ச வச்சுக்கின்னு வீட்டை சாத்திக்கின்னு, சூப்பர்ல. ஆமா, இதுதான் ஆத்துமாவை காப்பாத்திக்கிறது. நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? பக்கத்துல ஸ்பீக்கர் வச்சுட்டான், மேல ஸ்பீக்கர் வச்சுட்டான், சைட்ல ஸ்பீக்கர் வச்சுட்டான், கீழே ஸ்பீக்கர் வச்சுட்டான். அந்த சண்டால என்னத்தை பண்றதுன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். பக்கத்துல பார்த்து சொல்லு, ஊர்வாயை அடைக்க முடியாது, நம்ம காதை அடைச்சுக்கிற மேட்டர். அதுதான் ஆத்துமாவை காப்பாத்துற விஷயம். இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா, நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் நீங்க கூலா உங்க லைஃபை சர்வை பண்ணுவீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கூட சேர்ந்து, இது கர்த்தர் உண்டு பண்ணிய நாள், இந்த நாள்ல நம்ம களி கூர்ந்து மகிழ கடவுள்னு சொல்லி ஆண்டவரோட அற்புதமா நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீ 10 ஸ்பீக்கரை ஏத்து, இல்ல 1000 ஸ்பீக்கரை கூட ஏத்து, நான் என் காதை ஏத்த வேண்டிய விதத்துல நான் ஏத்திக்கிறேன், அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. பாருங்களேன், அததான் இவர் இங்க ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றாருன்னா, என் ஆத்துமாவை துன்மார்க்கனுடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும்.
ஏன் இந்த ஆத்துமா ரொம்ப நொந்து போயிருது, சுற்றி இருக்கக்கூடிய சம்பவங்களால் பயந்து போயிருது, ரொம்ப மிரண்டு போயிருது, நம்மளை கொஞ்சம் விட்டா நம்மளையும் ரொம்ப பயம் காட்டிருது, சோர்வுக்குள் ஆக்கிருது, சங்கடப்படுத்தி நம்மளுடைய சமாதானத்தை கெடுக்க ஆரம்பிச்சிருது. அப்போ ஆத்துமாவை காப்பாத்துங்க ஆண்டவரே. இன்னைக்காச்சும் நம்ம இந்த ஜெபத்தை பண்ணியிருக்கோமா? பண்ணியிருக்கவே மாட்டோம். இன்னைக்கு இப்ப நம்ம பண்ண போறோம். ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாவிலே ஒரு பலனை தந்து, எங்கள் ஆத்துமாவிலே ஒரு தைரியத்தை தந்து, ஆத்துமான சிந்தை, ஆத்துமான உணர்வு, ஆத்துமான உணர்ச்சி, இது பாருங்க 24 hours ஒரு விதமான ஒரு வைப்ரேஷன் இருந்துகிட்டு இருக்கு, ஒரு படபடப்பே இருந்துகிட்டு இருக்கு. என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, நல்லா வருமோ, நாசமா போயிருமோ. நம்ம வாழ்வில் நம்ம போடுற சண்டைகளுக்கெல்லாம் காரணம் பயம்தான். வாழ்வில் நமக்கு வரக்கூடிய எரிச்சலுக்கு காரணம் பயம்தான். வாழ்வில் நமக்கு வரக்கூடிய வியாதிக்கு காரணம் பயம்தான். வாழ்வில் வரக்கூடிய எல்லா வகையான மோசமான உணர்வுகளுக்கு காரணம் பயம்தான். வாழ்வில் வரக்கூடிய எல்லா வகையான சங்கடங்களுக்கு ஆதார காரணம் பயம்தான். எந்த பயம்? ஆத்துமாவில் இருக்கிற பயம். போட்டுருவாங்களோ, தீங்கள் நடந்துருமோ, நல்லா இருப்போமோ, நாளைக்கு இப்படி நடந்துருமோன்னு சொல்லிட்டு இது பயம் காட்டிக்கிட்டே இருக்கு பாருங்க. இவர் ஜெபம் பண்றார், ஆண்டவரை காப்பாத்தும். எப்படி? உங்க பட்டயத்தினால், அப்படின்னா உங்க வார்த்தையினால், உங்க வசனத்தினால். ஏன்னா வார்த்தை என்ற பட்டயம். அப்போ இந்த ஆத்துமாவை காப்பாத்துறதுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற மகா பெரிய பட்டயம், சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம். சூழல்கள் சொல்லும், இது மாதிரி அண்ணன் பிளான் பண்ணிட்டாரு, அப்பா அம்மா சொத்துல இருந்து உனக்கு கொஞ்சம் கூட கொடுக்க கூடாது, ஆமா உன்னை மொத்தமா கழட்டி விட்டுணும் பிளான் பண்ணிட்டாரு, அண்ணா பிளான் பண்ணிட்டாரு அப்படின்னு நான் உதாரணத்துக்கு சொல்றேங்க. ஏதோ வேற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. நீங்க என்ன சொல்லணும்? பட்டயத்தை எடுக்கணும், போட்டு அண்ணாவை போட்டு தள்ளிடலாம். அந்த பட்டயம் இல்லைங்க, வார்த்தை என்ற பட்டயம். இந்த சகோதரன் என்ன, எனக்கு மூத்த சகோதரன் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னும் மூத்த சகோதரன் இருக்கிறார். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்துகிற தேவன் இருக்கிறார். ஏற்ற காலத்தில் எனக்கு நன்மை செய்கிற தகப்பன் இருக்கிறார். நான் சொல்றேன், இந்த வார்த்தை தான் உங்களை திடனாக்கும், திடப்படுத்தும். ஆமா, நீங்க வருத்தங்கள் அதிகமா பேச பேச, ஷேர் பண்ண, பகிர்ந்து கொள்ள அந்த வருத்தம் இந்த ஆத்துமாவில் தாக்கத்தை ஏற்படுத்தி ஃபுல்லா பாருங்க, நல்லா சாப்பிடுவீங்க ஆனாலும் சந்தோஷம் இருக்காது, நல்லா உடுத்துவீங்க ஆனாலும் சந்தோஷம். 4 பேர் கூட சொல்லுவாங்க, சூப்பரா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, ஆனாலும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், சந்தோஷம் இருக்காது பாருங்க. ஏன்னா ஆத்துமாவில் சந்தோஷம் இல்லை. அப்போ என்னைக்குமே ஒரு எண்ணம் இருக்கணும், என்னுடைய இனத்தார், சொந்த பந்தம், நிறைய பிரச்சனை சொந்தத்தாலே தான் வருது பாருங்க. அல்லேலூயா. அவங்க தான் ரொம்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சொந்தம் தான் நமக்கு எல்லாமே, சொந்தம் தான் வச்சு செய்யறதே. அப்ப நான் சொல்லணும், இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு 1000 எண்ணங்கள் எழும்பும் பொழுது, இந்த ஆத்மா பயப்படும் பொழுது சொல்லணும், இந்த ஆத்மாவுக்கு ஒரு தகவலை சொல்லணும். பக்கத்துல பாத்துக்கலுங்க, நீங்க எவ்வளவு நாளா ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆசைப்பட்டீங்க இனத்தாரை விட்டுட்டு போகணும்னு, ஆண்டவர் விடவே மாட்டார், அங்கதான் கொண்டு வந்து வைப்பார். போயிட்டு மறுபடியும் அங்கதான் கொண்டு வந்து வைப்பார். ஏன்னா இந்த வார்த்தை என்ற பட்டயம், அது பாடலாகவோ வசனமாகவோ வாக்கியமாகவோ வாக்குறுதிகளாகவோ நீங்க கொடுக்க என்ன ஆகும்னா, ஆத்துமாவில் ஒரு பலன் உண்டாகும், இருதயத்தில் ஒரு பலன் உண்டாகும், இருதயத்தில் ஒரு தேர்தல் உண்டாகும், இருதயம் பலப்படும். வலது கைகளை இருதயத்தில் வச்சு, ஆண்டவரே என் ஆத்துமாவை வலிமையாக்கும், என் உள்ளங்களை உறுதிப்படுத்தும், என் ஆத்துமாவை உறுதிப்படுத்தும், என் ஆத்துமாவை தேற்றும். சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் மேய்ப்பனுடைய வேலை, ஆத்துமாவை தேற்றுவது, ஆத்துமாவை தேற்றுவது, ஆத்துமாவை தேற்றுவது. இன்னைக்கு இந்த காலையில, இந்த வேளையில நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த சூழல்ல உங்க மனசுல என்ன எப்படிப்பட்ட எண்ண அலைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உங்கள் மேய்ப்பர் அறிவார், உங்கள் தகப்பன் புரிவார், உங்கள் தந்தை தெரிந்து வைத்திருக்கிறார். உங்கள் எண்ணங்களிலே பயங்கள் இருக்குமேயானால் தேவ பிள்ளையை சோர்ந்து போகாதே. உன் பயத்துக்கு தக்கதாய் அவர் செய்யாமல், உன் குறைகளுக்கு தக்கதாய் அவர் செய்யாமல், பாவங்களுக்கு தக்கதாய் செய்யாமல், சங்கடங்களுக்கு தக்கதாய் செய்யாமல், ஓ தேவாதி தேவன் ஆச்சரிய ரகமான நன்மைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறதுனால, ஆண்டவர் எங்கள் ஆத்துமாவில் பலன் தந்து, எங்கள் உள்ளங்களிலே தைரியம் தந்து, எங்கள் எண்ணங்களிலே ஒரு உறுதியை தந்து,
ஓ, இன்றைக்கு நீர் எங்களை உயர்த்தி வைக்கத்தக்க வண்ணமாய் எங்களுடைய உள்ளங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, எங்கள் எண்ணங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, எங்கள் சிந்தைகளை பலப்படுத்தும் ஆண்டவரே, எங்களுடைய நினைவுகளை பலப்படுத்தும் ஆண்டவரே, எங்களுடைய மனதை பலப்படுத்தும் ஆண்டவரே, உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான், நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், நீ திகிலுக்கு தூரமாவாய், நீ கொடுமைக்கு தூரமாவாய், நீ பயமில்லாதிருப்பாய், உனக்கு விரோதமாய் ஆயுதம் உருவாகாதுன்னு பைபிள் சொல்லல. உனக்கு விரோதமாய் ஆயுதம் உருவாகும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமாய் வெடி மருந்தெல்லாம் செய்வாங்க. சொல்லுங்க, பக்கத்துல அவங்க மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு எதிரா வெடி மருந்தெல்லாம் நீங்க வெடிச்சு சிதறதுக்காக செய்வான். ஆனா அது அவன் கையில இருக்கும் பொழுது அது வெடிச்சு சிதறும் அவன் கையிலேயே. அததான் தெய்வம் சொல்றாரு, ஆயுதம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம். அப்படின்னா ஆயுதம் உருவாக்கப்படுது, ஆயுதம் உருவாக்கப்படலாம் எதிராய். வேணும்னு சிலாவளி பண்ணுவாங்க. பக்கத்துல பாத்துங்க, வேணும்னு சிலாவளி பண்றாங்களா? எழுதி வச்சுக்கோ, வெடிக்க போதுன்னு. வேணும்னு வெறுப்பேத்துவாங்க, வேணும்னு கூட்டம் கூடுவாங்க. அல்லேலூயா. ஏன்னா உங்க நிம்மதி பறிப்பது தானே உங்க வேலையே. நீங்க நிம்மதியா இருக்கக்கூடாது, சந்தோஷமா இருக்கக்கூடாது, நீங்க ஒரு பெரிய ஒரு நல்ல நிலையில இருக்கக்கூடாது. எதையாச்சும் குட்ட கலப்பி விடுறதுக்கு, ஏதாச்சும் ஒரு குட்ட கலப்பையை பண்ணி வேதனைப்படுத்துறதுக்காகவே ஒரு கூட்டம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அது ஆண்டவர் சொல்ற, அது இப்படி உருவாகும். உருவாகாதுன்னு சொல்ல, உருவாகும். ஆனா உருவாகும், உருவாயிட்டு இருக்கிற இடத்திலேயே அது உருவழிந்து போகும். உருவாகும், ஆனா உருவாகிற இடத்திலே அது உருவழிந்து போகும். கர்த்தர் சொல்றாரு, உன் போக்கிலும் வரத்திலும் உன் வாழ்வின் எல்லா நிலையிலும் நான் உன்னை காப்பாத்துற தேவனா இருக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறேன்றதுனால நம்ம உறுதியை பலப்படுத்திக்கணும் பாருங்க, தைரியத்தை ஊக்கப்படுத்திக்கணும் பாருங்க, நம்ம நிச்சயத்தையும் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலையும் நம்ம வலிமைப்படுத்திக்கணும். அதுதான் தாவீது செய்தான். கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக்கிட்டே இருந்தான். சவால்கள் வருது, அமலேக்கியர்கள் வருவாங்க, ஆனா இவன் திடப்படுத்திக்கிட்டே இருந்தான். முடிவு என்ன? ரிசல்ட் என்ன? வேதம் சொல்லுகிறது, அவன் சகலவற்றையும் திருப்பி கொண்டான். தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னோடு தான் தீர்க்க தரிசனமா பேசுறாரு. நீ இழந்துட்ட நினைக்கிற, ஆனா நீ இழக்கவே இல்லை. கர்த்தருக்குள் உன்னை எப்பொழுதும் திடப்படுத்தி கொண்டே இரு. 2 கரங்களை உற்சாகமா தட்டி சொல்லு, நீ சகலவற்றையும் திரும்ப எடுப்பாய், நீ சகலவற்றையும் திருப்பி எடுப்பாய். உன் சத்துரு உன்கிட்ட இருந்து பறிக்க பார்த்தது ஒரு சில நன்மைகள், ஆண்டவர் சொல்றாரு, ஒட்டுமொத்த நன்மையையும் மொத்தமா சேர்த்து எடுப்பாய். நீ இழந்த நன்மைகளை பார்க்கிலும் எடுக்கிற நன்மைகள் அதிக 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 அதிகமா இருக்கும்.